வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், வெரைட்டி ரைஸஸ் இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி வைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டி காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் எடுத்து இதில் போட்டுடுறேன். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் இந்த வெந்நீரில் ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி புழுக்கள் எல்லாமே இந்த வெந்நீரில் போட்டு வைக்கிறதுனால அழிஞ்சிரும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸில் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளும் உப்பும் நல்லா காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலையே நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக அது ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒவ்வொரு பொடி ஐட்டமாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலை மாவும் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் இந்த கிரேவியில் நல்லா பிளெண்ட் ஆகி கொதிச்சு வரட்டும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துச்சு கிரேவி. ஃபைனலாக மல்லியில் தூவிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், அப்புறமா வெரைட்டி ரைஸஸில் கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். வேறு எதுவுமே வேண்டாம். ஒயிட் ரைஸ் கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.
தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.